பாமகவினுடைய பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வருவது அந்த கட்சிக்கு நல்லது. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி இவர்களில் டாக்டர் ராமதாஸோடு எனக்கு அதிகமான பழக்கம் உண்டு. பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி பல முக்கியத்துவம் வாய்ந்த பொது பிரச்சனைகளை கடந்த காலங்களில் எழுப்பி இருக்கிறது. அது பூரண மதுவிலக்கு விஷயமாகட்டும், இளைஞர்கள் கலாச்சார சீர்கேடு இளைஞர்கள் மத்தியில் எழுவதாகட்டும், தமிழ்நாட்டில் ஐடி கம்பெனியினால் ஏற்படக்கூடிய தாக்கமாகட்டும், அதே போல ஆணவ கொலையாகட்டும், காதல் திருமணங்கள் என்ற போர்வையில் நடத்தக்கூடிய சில விஷயங்களாகட்டும், இவற்றை பற்றியெல்லாம் டாக்டர் ராமதாஸ், சினிமா மோகமாகட்டும், இவற்றை பற்றியெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கவலையோடு பல கருத்துக்களை பேசியிருக்கிறார். அதன் காரணமாக ஒரு பகுதி மக்கள் அவரை ஆதரித்ததும் உண்டு. நான் சொல்வது சமூக நீதி, இதை தாண்டி சமூக நீதி, இடஒதுக்கீடு போன்ற விவகாரங்கள். ஆகவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய கட்சி பழைய வலிமையோடு இருப்பதாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கருதக்கூடாது, டாக்டர் அன்புமணி அவர்களும் கருதக்கூடாது. இருக்கிற ஆதரவு தளத்தையும் இழந்து விடாமல் இருப்பதற்கு அந்த கட்சி ஒற்றுமை ஏற்பட்டால்தான் நல்லது. அப்போதுதான் நீங்கள் சேர விரும்புகிற கூட்டணியில் உங்களுக்கு உரிய இடம் கிடைக்கும். இதே நிலையை 2 பேரும் எடுத்தால் சேர விரும்புகிற இடத்திலும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது, கேட்கிற இடம் கிடைக்காது. அந்த யதார்த்த நிலையை பாமக தலைவர்கள் உணர வேண்டும்.